இந்தியாவில் நிகழும் சாலை விபத்துகள் குறித்த புள்ளி விவரம் நமது நியூஸ் 7 தமிழின் செய்திக்கு அப்பால் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பானது. சாலை விபத்துகளின் எண்ணிக்கையில் தமிழகம் எந்த இடத்தில் இருக்கிறது, ஒரு நாளுக்கு எத்தனை பேர் சாலை விபத்தில் உயிரிழக்கிறார்கள் என்பன உட்பட பல தகவல்கள் அடங்கிய புள்ளி விவர தொகுப்பை காணலாம். டிஜி நியூஸ்ல இந்த வாரம் பார்க்கக்கூடிய விஷயம் இந்திய சாலை விபத்துகள் குறித்த புள்ளி விவரங்கள். இந்தியாவினுடைய சாலை அரக்கன் எவ்வளவு சாலை விபத்துகளை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். 2020க்குள் கிட்டத்தட்ட சாலை விபத்துகள் 50% குறைக்கப்படும் அப்படின்னு பிரேசிலியா ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டிருக்கு. உலக நாடுகள் பிரேசிலியாவில் கூடி சாலை விபத்துகள் குறித்த ஆய்வில் சம்மிட்டில் இந்தியா கையெழுத்திட்டிருக்கு. 50% 2020க்குள்ளே குறைப்போம். ஆனால் 2014ஆம் ஆண்டை விட 2015ஆம் ஆண்டில் 2.5% அளவுக்கு சாலை விபத்துகள் அதிகரிச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதுவும் இந்தியாவிலிருந்து எடுக்கப்பட்ட இந்திய அரசால் தரப்பட்ட ஒரு புள்ளி விவரம் தான். இது இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது 4.6% அளவுக்கு 2015 இறப்பவர்கள் அதிகரிச்சிருக்காங்க. சாலை விபத்தின் மூலமாக இறப்பவர்கள் 4.6% அளவுக்கு அதிகரிச்சிருக்காங்க. காயமடைந்தோர் 1.4% அளவுக்கு அதிகரிச்சிருக்காங்க. இதை தாண்டி ஒவ்வொரு 100 விபத்துகளிலும் 29 பேர், ஒவ்வொரு 100 விபத்துகளிலும் 29 பேர் இறக்கிறார்கள். ஒரு நாளுக்கு இந்தியாவில் மட்டும் 1374 விபத்துகள் நடக்கு. ஒரு நாளைக்கு அதில் 400 பேர் உயிரிழக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் 400 இந்தியர்கள் சாலை விபத்தின் மூலம் உயிரிழக்கிறாங்க. சாலை விபத்தில் இறப்பவர்களில் 54% பேர் கிட்டத்தட்ட 15லிருந்து 34 வயதுக்கு உட்பட்டவர்கள். சாலை விபத்தில் உயிரிழப்பவர்களில் 15லிருந்து 34 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் 54% அளவுக்கு உயிரிழக்கிறாங்க. இந்தியாவில் சாலை விபத்துகள் நடைபெறும் மாநிலங்களில் முதலிடம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் முதன்மையாக இருக்கக்கூடிய தமிழகம் தான் சாலை விபத்திலையும் முதலிடத்தில் இருக்குது. இந்த சாலை விபத்தை பொறுத்தளவு இந்தியாவில், அதாவது தமிழகத்தில் 2015ஆம் ஆண்டு 69,059 சாலை விபத்துகள் நிகழ்ந்திருக்கின்றன. இதில் 15,642 பேர் உயிரிழந்திருக்காங்க. தமிழகத்தில் மட்டும் 2015ஆம் ஆண்டில் 77% சாலை விபத்துகள், இந்த சாலை விபத்து பட்டியலை பொறுத்தளவு 77% சாலை விபத்துகள் வாகன ஓட்டிகளினுடைய கவனக்குறைவால் ஏற்பட்டிருக்கு. இந்த கவனக்குறைவில் விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 47.9%, அதாவது ஏறத்தாழ 50% அளவுக்கு வேகம், அதுவும் அதிவேகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரணியாக இருந்திருக்கு. விபத்துக்கான காரணியாக அதிவேகம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அது என்னென்னா குடிபோதை. 3.3% அளவுக்கு குடிபோதைன்னு சொல்லப்படுது. வழக்கமாக குடிபோதையால், மதுவால் தான் சாலை விபத்துகள் அதிகமாக நடக்குதுன்னு சொல்லப்படுற இந்த நேரத்தில், மதுவுக்கு எதிரான பிரச்சாரத்தில் ஒரு முதன்மை காரணியை வைக்கிற நேரத்தில் 47.9% அளவுக்கு அதிவேகம் காரணமாகவும் 3.3% அளவுக்கு மட்டும்தான் மதுபோதை காரணமாகவும் சாலை விபத்துக்கு இருக்குது. இதை தாண்டி சாலையில் விபத்து ஏற்படுத்திவிட்டு நிறுத்தாமல் செல்லும் வாகனங்களினுடைய எண்ணிக்கை 2015ஆம் ஆண்டு 57,083 இருந்திருக்கு. அதாவது 57,083 விபத்துகள் நிறுத்தாமல் சென்ற வாகனங்களால் ஏற்பட்டிருக்கு. விபத்தை ஏற்படுத்திட்டு நிறுத்தாமல் சென்ற வாகனங்களால். இதில் 20,709 பேர் இறந்திருக்காங்க இந்த மாதிரியான வகையிலான விபத்துகளில். இதை தாண்டி இருசக்கர வாகன விபத்துகள்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 28.8% விபத்துகள் இருசக்கர வாகனங்களால் ஏற்படுது. இருசக்கர வாகனங்களுக்கு விபத்துகள் ஏற்படுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், கார், ஜீப் இந்த மாதிரியான 4 சக்கர வாகனங்கள் 23% அளவுக்கு தான் நடக்குது. அதாவது கிட்டத்தட்ட 5% அளவுக்கு அதிகமாக இருசக்கர வாகன ஓட்டிகளால் விபத்து ஏற்படுது. இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கும் விபத்து ஏற்படுது. இதை பொறுத்தளவு அதிக விபத்து நடைபெறும் சாலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தேசிய நெடுஞ்சாலைகள் மிகவும் பாதுகாப்பான, மிகவும் தரம் உயர்த்தப்பட்ட நெடுஞ்சாலையாக இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளில் 28.4%, மாநில நெடுஞ்சாலைகளில் 24%, மற்ற சாலைகளில் 47.6% அளவுக்கும் விபத்துகள் ஏற்படுது. மாநில நெடுஞ்சாலைகளை விட தேசிய நெடுஞ்சாலைகளில் அதிகமான விபத்துகள் ஏற்படுது. சாலை விபத்து அதிகம் நடைபெறும் நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மாலை 3 மணியிலிருந்து 10 மணி வரை இருக்கக்கூடிய அந்த பீக் ஹவர்ஸில் தான் அதிகமான சாலை விபத்துகள் நடக்குது. இது ஒரு புள்ளி விவரம். இந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையிலான தரவுகளை நம்ம பார்த்தோம். Thank you.